அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் நான் பார்க்க போறது வந்து இந்த வருஷம் வந்து 2025 வந்து வெளியிட்ட பாஸ்வேர்ட் வெளியிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போறது என்ன வந்தா இந்த வருஷம் வந்து மாடல் பேப்பர் வந்து கல்வி அமைச்சர் வெளியிட்ட மாடல் பேப்பர் பார்க்க போறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். ரெண்டு வீடியோவா அப்லோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு உண்டு, செகண்ட் பார்ட்டுக்கு உண்டு. அதை வந்து நீங்க பார்த்து செஞ்சு கொள்ளலாம். இந்த பேப்பர் வந்து ஆன்சர்ஸ் பார்க்க முடியும். பெஸ்ட்டாக இந்த பேப்பர் வந்து நான் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்குரிய பேப்பர் வந்து பேப்பருக்குரிய வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டாக்குமெண்டா இருக்கு, அதை போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, எடுத்து கொண்டு செய்யுங்க. சரி, செஞ்சு போட்டு வந்து பாருங்க. நீங்க சும்மா வந்து பார்த்துருக்கீங்களா பிரயோஜனம் இல்லை. செஞ்சு போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு விளங்கும். செஞ்சு போட்டு பாருங்க. சரியா? இப்ப முதலாவது களி வந்து பார்க்க போறோம். முதலாவது களி என்னன்னா 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய 25 சென்டிமீட்டர் சுற்றுலாவுடைய ஒரு ஆராய்ச்சிறையின் வெளி நிலத்தை காட்டுவேன். சரி, அப்ப என்னண்டா ஒரு ஆராய்ச்சிறை இருக்கு. ஒரு ஆராய்ச்சிறை இருக்காம். சரியா? ஒரு ஆராய்ச்சிறை அது வந்து 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர் ஆரை அணி. சரியா? இது ஒரு எக்ஸ்டெண்ட் எடுப்போம். இதுல வெள்ளி நிலம், வெள்ளி நிலம் தெரியாது. அப்ப இதுல சுற்றுலா தந்திருக்காங்க. சுத்தி வர கூட்டினாத்தின எக்ஸ் சக 7 சக 7 தான் 25. பண்டா எக்ஸ் சக 14 25. அப்ப இதை வந்து 14 கூட்டு போட்டு அங்கால போனா கழிவடும். கழிச்சுட்டு எத்தனை வரும்? 11 சென்டிமீட்டர். அதுல வெள்ளி நிலம் என்னவா இருக்கும்? 11 சென்டிமீட்டரா இருக்கு. சரியா? சரி, 11 சென்டிமீட்டரா இருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? உருவில் தரப்பட்டுள்ள தரவுக்கேற்ப எக்ஸின் பருமனை காட்டும். எக்ஸின் பருமனை காட்டும். இது 110 பாகை. 110 பாகைண்டா இங்க பாருங்க. இந்த கோடு வந்து டபுள் கோடு தந்திருக்காங்க. இது வையா இருந்தா இந்த டபுள் கோடுக்கு இதுக்கு நிறைய என்னவா இருக்கும்? வையா இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒரு புறக்கோணம் வந்து என்ன? அகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. புறக்கோணம் வந்து அகத்தெதிர் கோணத்துக்கு கூட்டுத்தொகை சமம். அப்போ வந்து இந்த வையையும் கூட்டுறது என்னவா இருக்கும்? 2y என்னவா இருக்கும்? 110 இருக்கும். 2y 110, y எத்தனையா இருக்கும்? 55 இருக்கும். உங்களுக்கு தெரியும் எக்ஸையும் வையையும் கூட்டினா என்னவா இருக்கும்? 180. ஏன் அது ரெண்டையும் கூட்டினா நேர்கோடா இருக்கும். நேர்கோடா இருக்குனால நேர்கோடுற பாகை எத்தனை? 180 பாகை. எக்ஸையும் வையையும் கூட்டினா 180 பாகை. அப்ப என்ன? எக்ஸ் எத்தனை கேட்டிருக்கான்? எக்ஸ் 55, எக்ஸ் 55 சமன் 180 தான். இது வந்து அங்கே கழி ஒட்டுற எத்தனை வரும்? எக்ஸ் 25 பாகை இது வரும். விளங்கிட்டா? சரி, சரி, அடுத்த களியை வா. அடுத்த களி மூன்றாம் களி பார்த்தோம்டா. இது என்ன சொல்லியிருக்கான்? 2 சய 3 எக்ஸ் சமன் 4. சரியா? இப்ப என்ன செய்யலாம் நம்மளுக்கு? இந்த ரெண்டு கூட்டுப்பட்டிருக்கு அங்கால போனா கழிபடும். கழிபட்டா 3 எக்ஸ் 4 சய 2 நீங்க செய்வீங்க. 4 கொண்டு இந்த 2 கொண்டு என்ன செய்ய போறோம்? இங்கால கழிக்க போறோம். இந்த 2 கொண்டு இங்கால கொண்டு வரோம். சரியா? அப்ப இங்கால கொண்டு வந்தா 4 2 போனா எத்தனை? 2 வரும். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா மறை 3 எக்ஸ் வந்து பிரிபட்டு அங்கால போனா என்ன செய்யும்? பெருக்கப்படும். பெருக்கப்பட்டா 2 எக்ஸ். இப்ப எக்ஸ் சமம் என்ன வர போகுது? மறை 3 = 2. சரியா? பல மேல கழிவுகள் வாரது லேசான கேள்விகள் தான். இதை செஞ்சு செஞ்சு கொள்ளலாம். சரியா? நீங்க பேப்பர்ல ஃபுல்லா செஞ்சு பார்த்துட்டு வந்து செய்முறையை பார்த்துக்கொள்ளுங்க எப்படி எப்படி செய்யணும். சரி, அடுத்து நாலாங்கழி என்ன கற்றிருக்கான்? சரியா? நாலாங்கழி என்ன கற்றுக்கான்? எல்ஜி. சரி, நாலாங்கழி மேல எடுக்கும். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சரி பாருங்க. இது என்ன சொல்லியிருக்கான்? எல்ஜி 2x சமன் 2x இந்த சமன் 0. உங்களுக்கு மடக்கையில தெரியும். லோக்கு சும்மா எடுக்குமே ஒரு கேள்வி எடுக்கும். 2 × 8 சமன் எத்தனை? 3 தான். அதாவது 2 × 3ஆம் அடுக்கு தான் 8. இதனை தருவான். இதைத்தான் லொக்கா இங்க மாத்திருக்கோம். லொக்ல மடக்கையில மாத்திருக்கோம். அதே மாதிரி தான் இங்க பார்த்தோம்னா 2 × 0ஆம் அடுக்கு தான் எக்ஸ் என்று தந்திருக்கான். 2 × 0ஆம் அடுக்கு தான் என்ன வந்திருக்கான்?
எக்ஸ்ன்னு தந்திருக்கான். அப்போ 2 பூஜ்ஜியம் அடுக்கு எக்ஸ்ண்டா எக்ஸ் என்னவா இருக்கு? எந்த எண்ணுண்ட ஒரு பூஜ்ஜியம் அடுக்கு என்ன? இப்ப 100 பூஜ்ஜியம் அடுக்கும் ஒன்றுதான். 1000 பூஜ்ஜியம் அடுக்கும் ஒன்றுதான். எந்த ஒரு எண்ணின் பூஜ்ஜியம் அடுக்கு என்னவா இருக்கும் விடை? ஒன்றா இருக்கும். ஆகவே என்னவா இருக்கும்? எக்ஸ் வந்து ஒன்றா இருக்கும். சரி, அடுத்து என்ன கேட்டிருக்கான்? வட்ட நாற்பக்கள் ஒன்று பக்கம் ஒன்றை நீட்டும் போது ஒரு வட்ட நாற்பக்கள் எடுத்தோம்டா. சரியா? சரி, உங்களுக்கு வந்து வட்டம் எடுத்து ஒரு காட்டும். வட்டம் இருக்கு. சரி, இதுல வட்ட நாற்பக்கள் வந்து போயிடுறோம் வச்சுக்கணும். சரி, வட்ட நாற்பக்களை வெளியில் நீட்டுறோம்டா. அது என்ன என்ன உருவாகும்? என்ன உருவாக போகுது? வட்ட நாற்பக்களை வெளியில் நீட்டினா ஒரு புறக்கோணம் உருவாகும். வட்ட நாற்பக்கள் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது புறக்கோணம் உருவாகும். புறக்கோணம் வடிவாளன் புறக்கோணம். சரியா? புறக்கோணம் என்ன இருக்கும்? அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு அகத்தெதிர்கோணம் அகத்தெதிர் அகத்தெதிர்கோணத்துக்கு என்ன இருக்கும்? சமனாகும். அப்ப வந்து இந்த வையா இருந்தா வை வந்து இதுக்கு எதிர்கோணத்துக்கும் இதுவும் வையா இருக்கும். அதான் சொல்லியிருக்கான். அகத்தெதிர்கோணத்துக்கு என்னவா சமனா இருக்குன்னு சொல்லு. சரியா? அகத்தெதிர்கோணத்துக்கு என்னவா இருக்கும்? சமனா இருக்கு. அடுத்த என்ன கேட்டிருக்கான்? அதுலயும் சரி. சரி, அடுத்து சுருக்கு கண்டு வந்திருக்கான். சுருக்கு கண்டா ஒன்றின்கள் எக்ஸ் ஒன்றின்கள் எக்ஸ் ஆய எக்ஸ் ஆய சரி, அவன் தந்திருக்கதையே வச்சுக்கோ. தந்திர என்ன சொல்லிடுறான்? எக்ஸ் இங்க 2x. அப்போ ஹோமோசி என்னவா இருக்கு? ஹோமோசி எடுக்கும். 2x ஹோமோசி. 10x ஹோமோசி எடுத்தோம்டா. இங்க எக்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸ்னா 2ஆ மாத்தண்டா. இங்க எக்ஸ் இருக்கு. மேலே எக்ஸா மாத்த 2x மாத்திரண்டா என்ன செய்யணும்? மேலேயும் 2 அளவு இருக்கணும். இருக்குன்னா 2 சய எக்ஸ் சய ஒன்று வரும். சரியா? அப்படிதான் பிரேக்கெட்டுக்குள்ள வரப்போ பிரேக்கெட்டுக்குள்ள வந்தா 2 சய எக்ஸ் சக ஒன்று. சரியா? 2ல 2x. அப்ப என்ன இருக்க போகுது? உள்ளுக்கு பெருக்கப்பட்ட என்ன வந்திருக்கு? பிளஸ்ஸா வந்திருக்கு. அப்போ ஒன்னை என்ன கூட்டம் 3 x என்ன வரும்? 2x வரும். இதுதான் விடையா இருக்கு. விளங்கிட்டா? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கான்? கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி வர்க்கமூலம் 75 முதலாம் அண்ணள வர்க்க பெருமானத்தை காட்டும். சரி, அண்ணள வர்க்க பெருமானம். சரி, உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும். சும்மா நார்மலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன பார்த்துட்டு வரும். 75 என்பது 65 முதல்ல இருக்கிறது என்னவா இருக்கும்? இங்க அடுத்து வந்து என்ன 81 இருக்கு. 81 என்ன? 9 9 81 அப்ப 8 8 64. இது எத்தனை இருக்கும்? 8க்கும் 9க்கும் இடையிலான் இருக்க போகுது. சரியா? 8க்கும் 9க்கும் இடையிலாம இருக்க போகுது. அப்ப இது என்ன? இது இதுல இருந்து இது வந்து எத்தனை வித்தியாசம்? 6 வர்க்கமூலம் 6 வித்தியாசம். இதுல இருந்து இது எத்தனை? கிட்டத்தட்ட 11 வித்தியாசம். இப்படிதானே? கிட்டத்தட்ட 11 வித்தியாசம். அப்ப வந்து நான் ஏற்கனவே வந்து நான் வர்க்கமூலம் படுத்திக்குள்ள சொல்லியிருக்கேன். என்ன? இது வந்து 8ஆ இருந்தால் அதாவது வந்து என்ன? இவருக்கு வந்து ஆரம்ப ஆளுக்கு வந்து கிட்ட இருந்தால் தசம் 3 தசம் 4 தசம் தசம் 1 தசம் 2 ஆரம்ப ஆளுக்கு கிட்ட இருந்தா என்ன எடுக்கணும்? தசம் 1 தசம் 2 தசம் 3. சரியா? தசம் 1 தசம் 2 தசம் 3. நடுவாளுக்கு கிட்ட அதாவது கிட்டத்தட்ட அன்னளவா இருந்தா தசம் 4 தசம் 5 தசம் 6 எடுக்கணும். சரியா? இவருக்கு கிட்ட இருந்தால் இவருக்கு கடைசி ஆளுக்கு கிட்ட இருந்தால் என்ன? தசம் 7 தசம் 8 தசம் 9 இப்படிதான் எடுப்பீங்க. இறுதி ஆளுக்கிட்ட இருந்தால் இது ஆரம்ப ஆளுக்கு இது நடுவுல இருக்கும். இது வந்து இங்க டிரெக்டா காணணும். இங்க டிரெக்டா பெருக்கல் விடையும் தந்திருக்காங்க. அப்ப அதை டிரெக்டா நம்ம கண்டு கொண்டு போகலாம். சரியா? டிரெக்டா கண்டு கொண்டு போகலாம். இங்க 75 தந்திருக்கான். அவன் பெருக்கமும் தந்திருக்கான் இங்க. அப்ப அண்ணளவாக பெருக்கணும் வந்து என்ன 75 கிட்டண்டா 75 கிட்ட இருக்கணும். அப்ப 75 கிட்ட இருக்கிறண்டா 73 9 6 இத்தனை 75 கிட்ட இது இங்க தசம் 6 நம்மள கூட குறையன்றது ஆக யாருக்கு அண்ணளவா கிட்ட இருக்கிறேன்னு தான் பார்ப்போம். இங்க தசம் 6 தசம் 9 6 9 வந்து என்ன? கூட
இங்க வந்து இத்தனை இருக்க போகுது. இங்க வந்து தசம் ஒன்று தசம் வரப்போகுது. ஒன்று தசம் கிட்டத்தட்ட ஒன்று தசம் நாலு குறையே. ஒன்று தசம் நாலு குறையே. அப்ப யாரு கிட்ட இருக்கா? 8.7 இந்த வர்க்கம் தான் கிட்ட இருக்கு. அப்ப என்ன இருக்கும்? வர்க்கமூலம் இதர பெருமானத்தை என்ன பெருமானம் இவர்கிட்ட தான் வரும். ஆனா என்ன வர்க்கமூலம் 75 பெருமானம் அன்னளவாக்கம் என்ன இருக்கும்? 8.7 எடுப்போம். விளங்கிட்டா? செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. லேசானது. இதையும் நோட் நேஜ் கொள்ளுங்க, இது தேவைப்படும். முதலாவது ஆரம்ப ஆளுக்கு வந்து கிட்ட இருந்தா தசம் ஒன்று ரெண்டு மூன்று தசம் மூன்று வரும். நடுவாளு கிட்ட கொஞ்சம் அன்னளவார சராசரி ரெண்டுக்கும் பேலன்ஸா இருந்தா தசம் நாலு தசம் அஞ்சு தசம் ஆறு வரும். இவர் கடைசி இறுதி ஆளுக்கிட்ட இருந்தா தசம் ஏழு தசம் எட்டு தசம் இப்ப இறுதி ஆளுக்கிட்ட தானே இருக்கு. அப்ப தசம் ஏழு தசம் எட்டு தசம் ஏழு இது வந்து விட சார்ந்திருக்காங்க. விடத்தார சந்தர்ப்பத்துல இது வந்து நம்ம எல்லாத்தையும் பெருக்கி பார்த்துட்டு இருக்கிறத விட இது எல்லாத்தையும் பெருக்கி பார்த்துக்கிட்டா சரி. சரி. சரி, கடைசி கழிய பாருங்க, இதுல என்ன தந்திருக்காங்க. சரி, இப்ப வந்து நம்பர் ஆஃப் ஏயும் பியும் தந்திருக்காங்க. பியும் தந்திருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் ஒற்றை காண்றோம். சரி, நம்பர் ஆஃப் ஏ வந்து 15 தந்திருக்காங்க. இது 15. நம்பர் ஆஃப் பியும் 8 தந்திருக்காங்க, படத்துல தந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் பி வந்து 8 இது என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் ஏ மட்டும் வந்து இங்க வந்து என்ன இருக்க போகுது? 7 இருக்க போகுது. சரி, இது வந்து 8 கண்டாச்சு. இது வந்து ஏ மட்டும் வந்து 7 இருந்தாச்சு. சரி, இது என்ன கேட்டிருக்காங்க? ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி என்ன இருக்க போகுது? நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி. நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி எத்தனையா இருக்கு? ஏ யூனியன் பி ஏயும் பியும் சேர்ந்தது. அப்ப ஏயும் பியும் சேர்ந்ததுல என்ன இருக்க போகுது? 15 தான். வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை, பார்த்தோன்னே போடலாம். ஏன்னா இது வந்து என்ன நம்பர் ஆஃப் ஏக்கு சமனா இருக்கு. சரி, அடுத்த நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி டேஷ் சேர்ந்துருக்கான். இது வந்து என்ன? இது 15ல இருந்து 8 கழிச்சுதான் இருக்கு, 7 இருக்கு. சரி, இது வந்து கிட்டத்தட்ட என்னண்டா ஏயும் பியும் சேர்ந்ததுல வந்து ஏயும் பியும் சேர்ந்ததுல 8. அதுல வந்து ஏயும் பியும் சேர்ந்ததுனால இப்ப ஏயும் பியும் சேர்ந்ததுல பி இல்லாதவர்களுக்குள்ள என்ன வரும்? 7 இருக்கு. சரியா? சரி. சரி, அடுத்த கழிவா. அடுத்த கழி என்ன இருக்காங்க? சரியா? அடுத்த வந்து என்ன? தரப்பட்ட ஒரு உயிரினு ஏடிபி. ஏடிபி சமன் ஏடிபி. ஏடிபி இந்த கோணம் சமன் ஏடிபி சமன் ஏசிபி. இந்த கோணம் சமன் சொல்லியிருக்கான். சரி, ஏபிசி 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 ஏபிடி ஏபிடி ஆகிய முக்கோணத்தில் ஒருங்கு செய்யும் சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரியா? அப்ப இது வந்து ஒரு கோணம் தந்திருக்கான். இது இந்த கோணம் எக்ஸ், இந்த கோணம் சமன். இது வந்து செங்கோணம் தந்திருக்கான். சரி, இது கோணம் இந்த கோணம் அடுத்து பொது பக்கம் ஒன்றும் இருக்கு. அப்ப என்ன என்ன சமந்தர்ப்பமா இருக்கு? கோணம் 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 பக்கம் நிபந்தனையா இருக்கு. சரியா? கோணம் கோணம் பக்கம் நிபந்தனையா இருக்கு. சரியா? ஏன் இந்த இது எக்ஸ் இதுவும் எக்ஸ் தனி. இந்த கோணம் சமம் தந்திருக்கான். இவ்வளவு ஒரு செங்கோணம் இருக்கு. அடுத்த பொது பக்கம் ஏபி இருக்கு. ஒரு பொது பக்கமும் ரெண்டு கோணம் இருந்தா என்ன? கோணம் கோணம் பக்கத்தை எடுக்கும். 4 சமன்பாட்டுக்கு தனி. பக்கம் பக்கம் 3 பக்கம் சமனா இருந்தா பக்கம் 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 எடுக்கும். பக்கம் ஒரு கோணம், ஒரு அடைகோணத்துக்கு 2 பக்கத்துக்கு நடுவுல வந்து ஒரு கோணம் வந்தா அது பக்கம் கோணம் பக்கம் எடுக்கும். அது செம்பக்கம் செங்கோணமும் ஒரு பக்கம் வந்திருந்தா ஒரு பக்கம் சமனா இருந்தா செம்பக்கம் பக்கம் எடுக்கும். சரியா? அடுத்து என்ன? தரப்பட்டுள்ள அட்டவணை கேட்ப 12,000 வருமான வரியாக செலுத்தும் ஒரு ஆண்டு வருமானம். இப்போ வந்து என்னன்னா இவருக்கு வந்து வரி விலக்கு பெஸ்டா இந்த களியல்ல பார்த்தோம்னா வரி விலக்கு பெஸ்டா இருக்கு. சரியா? வரி விலக்கு கழிச்சு அதுக்கு மேலதையும் வாரதுக்கு தான் இந்த 18,000 லட்சத்தை கழிச்சதுக்கு அதுக்கு மேல வாரதுக்கு தான் 6% வந்து டெக்ஸ் கட்டும். 6% டெக்ஸ் கட்டுறது வந்து இந்த 12,000 தான் இருக்கு.
12,000. 1000. ஆமா. 6, 100 தர எக்ஸ் இருந்திருக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்டா இந்த எக்ஸை காணும். அதாவது மேலதிக பணம். அதாவது வரி விலக்க கழிச்சு வர மேலதிக பணம் தான் என்ன இருக்கும்? இது ரெண்டையும் சுருக்கிட்டு எத்தனை வரும்? 2. 2000. அப்ப என்ன இருக்கும்? எக்ஸ் சமன் என்ன இருந்திருக்கும்? 20,000. 20,000 2,00,000. 2,00,000 இருந்திருக்கு. அப்ப 2,00,000 இருந்தால் இந்த 18,00,000 என்ன செய்யணும்? 2,00,000 கூட்டணும். 2,00,000 கூட்டணும். அப்ப அவர் எவ்வளவு சேலரியா இருந்திருக்கும்? அவர் வருமானம் எவ்வளவு இருந்திருக்கும்? 20,00,000 இருந்திருக்கும். 20,00,000 இருந்திருக்கும். சரி, 20,00,000 இருந்திருக்கும். அவர் 18,00,000 20,00,000 இருந்திருக்கும். சரியா? 2,00,000 கூட்டி விட்டார். சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்கான்? பின்வரும் அச்சிரணிய உறுப்புகளை போமசி கேட்டிருக்கான். சரி, இதுல போமசி காண்ற லேஸ் தனி. ஜஸ்டா 2, 3, 4க்கு வந்து என்ன செய்வீங்க? போமசி காணுவீங்க. 2, 3, 4க்கு என்ன போமசி தனியா இருக்கு? 2, 3, 4க்கு என்ன செய்வீங்க? தனித்தனியா போமசி காணலாம். 6 டிரெக்டா சொல்லலாம். நீங்க வேண்டாம் பிரிச்சு பார்க்கணும், பிரிச்சு பாருங்க. சரியா? 2ஆல பிரிச்சு விட்டா எத்தனை? 6 எடுக்கலாம். சரி, இதை வந்து 2ஆல பிரிச்சுட்டோம். 2, 2, எத்தனை? 1, 3, 2, 1, எத்தனை? 3ஆல பிரிச்சுட்டோம். 2, 6, 12 எடுக்கலாம். 12 வரும். சரியா? போமசி வந்து 12 வரும். சரி, 12 வரும். அப்ப 12 2, 4, 4, 12 தானே? 12. அடுத்தது என்னன்னு? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் ஒய்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து உயர் அடுக்கத்தான் எழுதுவோம். எக்ஸ் ஒய் இங்க இருக்கிற அச்சரணியத்தை எல்லாத்தையும் எழுதுவோம். அச்சரணியா தெரிய கணியாவளை தேடி இருந்தா எக்ஸும் பையும் மட்டும் தான் இருக்கு. இருக்கிற எல்லா தெரிய கணியம் அதாவது ஏதாவது ஒன்றுல வந்திருந்தாலும் அந்த தெரிய கணியத்தை எழுதணும். எழுதி போட்டு அது உயர் அடுக்க போடணும். எக்ஸ்ல எது உயர் அடுக்கு? எக்ஸ் உயர் அடுக்கு எக்ஸ் வர்க்கம். வைட உயர் அடுக்கு y தான் ஒரு அடுக்கு தான் இருக்கு. அப்ப எக்ஸ் 12 எக்ஸ் வர்க்கம் y இன்டு வரும். சரியா? இவ்வளவுதான் இதுல கேள்வியில விடையாஞ்சு. சரி. சரி, இங்க பாருங்க அடுத்த கேள்வி. அடுத்து என்ன கேட்டுருக்காங்க? இன்னொரு தொடர் தரவு. தொடர் தரவு பின்ன தரவுண்டா? சரி, பின்ன தரவுண்டா என்ன இருக்கும்டா? முழு எண்ல இருக்கு. தொடர் தரவுண்டா என்ன இருக்கும்? தொடர் தரவுண்டா எல்லாத்தையும் தசமதானதையும் சேர்த்து வர்றதுதான் தொடர் தரவுல வரும். இப்ப குடும்பத்தோர் அங்கிற எண்ணிக்கை 12.5 அப்படி சொல்லலாமா? இல்ல. 12.5, 13.5 அப்படிலாம் சொல்லல. தசமதானத்துல சொல்லல எல்லாம் என்னவா இருக்கும்? பின்ன தரவா இருக்கும். அப்ப இவர் வந்து தொடர் தரவா இருக்காரு. தொடர் தரவா இருக்குண்டா எல்லா எண்ணும் வரும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வரும். பட் என்ன தசமதானம் சேர்த்து வரும். ஒரு பிள்ளையின் நிறை தசமதானத்துல சொல்லலாம். ஏன் ஒரு 12.5 கிலோகிராம், 25.5 அப்படித்தானே? கம்பி துண்டின் நீளம் என்ன சொல்லலாம் தானே? 10.5 அப்படி சொல்லலாம். அந்த முழு எண்ல சொல்ற எல்லாம் முழு எண்ல சொல்ற எல்லாம் இதுல வரும். முழு எண்ல சொல்ற எல்லாம் பின்னக தரவுல வரும். இது வந்து பின்னக தரவு. இது என்ன இருக்கும்? பின்னக தரவு. தொடர் தரவு இல்லாட்டி அது என்ன தரவு? பின்னக தரவா இருந்தது. சரி, அது டிரெக்டா போட்டோ செய்துகள். அடுத்தது என்ன? உருவில் உள்ள தகவலுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காட்டும். சரி, இது என்ன சொல்லியிருக்கான்? இது 90. இது 90. இது எத்தனை? 30. சரி, இது ஒரு 30. அப்ப இது எத்தனையா இருந்திருக்கும்? இது என்ன வளர்ந்திருக்கும்? 90. இது 30. 120. 120 தானே? 120 இது என்ன வளர்ந்திருக்கும்? 120 60. இப்ப 60 இது வந்து ஒரு இணைகரம். ஏன் சமன் சமாந்தரம் தான் இருக்கும். அப்ப இணைகரத்துல எதிர கோணம் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப 60 எக்ஸையும் கூட்டினா எதுக்கு சமனா இருக்கும்? 80க்கு சமனா இருக்கும். அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும்? 20 பாகை இருக்கும். சரியா? 20 பாகை இருக்கும். சரி, அடுத்தது என்ன? குறுக்குவெட்டு முகத்தின் பரப்பளவு 36 சென்டிமீட்டர் வர்க்கமுடைய அரியம் ஒன்றின் அதன் கணக்கு வேண்டாம். அப்ப என்னன்னு? சரி, ஒரு அரியம் தந்திருக்கான். அரியம் குறுக்கோடு பரவும் என்ன? முக்கோண பரப்பு ஏ தர இதே. அப்ப வீகாந்த என்ன? கனவளவு சமன் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்கான் 36. அது நீளம் 12. பெருக்கிவிட்டா சரி. 36 12 பெருக்கிட்டா சரி. எத்தனை?
இருபதாங்கால எத்தனை 72 ரெண்டு வந்து 72 தானே இப்போ 2 13 432 சென்டிமீட்டர் கணக்கு வரும். சரியா? 432 சென்டிமீட்டர் கணக்கு. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? இது விளங்கிட்டு தானே, அதாவது குறுக்குவெட்டு பரப்பு தர நீளமா இருக்கும் கனவுல ஒன்றது. எல்லாத்துலயும் குறுக்குவெட்டு பரப்பு அதில் நீளமா இருக்கு. சரி, அடுத்து என்ன இருக்கான்? இறக்குமதி செய்யப்பட்ட, சரி அந்த கழிப்போம். சரி, இங்க பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்கு? இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் ஒன்று 8% தீர்வை அறவிடப்படுகிறது. அப்பொருளுக்கான தீர்வையாக 40,000 தீர்வை உண்டான பெருமதியும் காணும். தீர்வை அப்பொருளுக்கான தீர்வையாக 40,000 அறவிடப்பட்டதை தீர்வைக்கு செலுத்துவதற்கு முன்னர் பொருள் பெறுமதி. பொருளுக்கான தீர்வையாக 40,000 அறவிடப்பட்டதை பொருளுக்கான தீர்வையாக 40,000 அறவிடப்பட்டதை தீர்வையாக செலுத்துவதற்கு முன்னரான பெருமானத்தை காணட்டும்.